ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது சிக்கன், அது பிராய்லர் சிக்கனை வந்து நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி செஞ்சு அதை எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது வறுவல், நாட்டுக்கோழி வறுவல் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தொளித்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள், அது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதாவது உங்களுக்கு டிஷ்ஷஸ் வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அடுத்த டிஷ்ஷஸில் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? கடுகு நல்லா பொரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தொளிச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். தக்காளி வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் தக்காளி தான் ரெடி பண்ணிக்கலாம். அதிகமாக போடக்கூடாது. ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் நீங்கள் போட்டாலே போதுமானதாக இருக்கும். இல்லைனா புளி பொடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். இந்த சைஸ் தக்காளி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி நீங்கள் ஆட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்புல ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பீங்க, அதனால் கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டாலே போதும். கறியும் அதுலேயே வெந்திருக்கும். ஸோ இந்த மசாலா கலவை மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சிருப்போம் இல்லையா, பட்டை சோம்பெல்லாம் ஆட் பண்ணி அதே மிக்ஸி ஜாரில் அம்மா அரைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த குழம்பு நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், ஸோ அதனால். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது தக்காளி நல்லா வதங்கட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசமும் போய்க்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இன்க்ரீடியன்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும், பச்சை வாசம் போயிடணும். உப்பு நீங்கள் அளவாக போட்டாலே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஊரில் என்ன பிராண்ட் நல்லா இருக்குமோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. சக்தி மசாலாவே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு தேவையான அளவு. குழம்புலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அடுத்தது குழம்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அடி பிடிக்க பார்க்கும், அடி பிடிக்க விடாமல் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்களே, அதாவது நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்படி மசாலா அரைப்பீங்களோ அந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க. நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன், என் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும், வேகட்டும். இந்த மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். குழம்பு ஆட் பண்ணிவிட்டு அது வரை கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புலேருந்து தனியாக வடித்து எடுத்துருப்பீங்க இல்லையா சிக்கன் மட்டும், அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கனில் வந்து குழம்புலேயே நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் 2 கரண்டி குழம்பு ஊற்றி இதிலேயே நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் வந்து குழம்புல முக்கால் பதம் வேக வைக்கணும், இதில் முழு பதமும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் உடையாமல் நல்லா இருக்கும். முக்கால் பதம் அதில் வேக வச்சு எடுக்கும்போது அதுலேயே ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா இதில் வேக வைக்கும்போது இது ரொம்ப களி மாதிரி ஆயிடும். குழம்பு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து குழம்பு. வறுவல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன் வேகிறதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி நல்லா வெந்து அதில் மசாலாலாம் நல்லா இறங்கி வரதுக்காக தான் வெயிட் பண்ண சொல்கிறது. தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம். பாய் பாய்.